வன்முறையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஏன்னா சமீபத்துல கோவையில் நடந்த வெடிகுண்டு வெடிப்பு, இதுல எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குண்டு வெடிப்புக்கு முன்னால நடந்தது பாருங்க இந்துத்துவ சக்திகளுடைய வன்முறை, அதையும் நாங்க வன்மையா கண்டிச்சோம். இன்னும் சொல்ல போனா அங்க சோபா டெக்ஸ்டைல்ஸ், நான் யூனியன் வங்கியில வேலை செய்யறேன், சோபா டெக்ஸ்டைல்ஸ் எங்களுடைய வாடிக்கையாளர். அதனால அந்த மாதிரியான ஏராளமான கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டது, நாசமாக்கப்பட்டது, மருத்துவமனை வளாகத்திலேயே முஸ்லீம் இளைஞர் உயிரோடு கொளுத்தப்பட்டது. இந்த மாதிரியான மனிதாபிமானமற்ற செயல்களை நாங்க வன்மையா கண்டிச்சோம். அந்த போலீஸ்காரர் செல்வராஜ் கொலையை ஒட்டி நடந்திருக்கக்கூடிய வெறியாட்டம், அதையும் நாங்க கண்டிச்சோம். அதுக்கு பிறகு பிப்ரவரி 14 நடந்த வெடிகுண்டு சமாச்சாரத்துல ரெண்டு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள், கைகால் இழந்தவர்கள், உயிரிழந்தவர்களே நாங்க போய் பார்த்து ஆறுதல் சொன்னோம். ஆனா அதோட நாங்க நிறுத்தல. முஸ்லிம் தீவிரவாதிகள் செய்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையினால கோயம்புத்தூர்ல இருந்த மற்ற அப்பாவி இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் எங்களுக்கு தெரியும். எந்த ஒரு அரசியல் கட்சியும் உள்ள போறதுக்கு முன்னாலேயே திருமால் வீதிக்கும் கோட்டமேடுக்கும் உள்ள போனது ஜனநாயக மாதர் சங்கம் தான். திருமால் வீதியில போய் பார்த்தபோதுதான் ஒவ்வொரு இஸ்லாமிய நபரனுடைய வீட்டிலும் போலீசார் தீவிரவாதியை கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல உள்ள நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து நகைகளை திருடினதுல இருந்து சகல விதமான லூட்டிங் அங்க நடந்திருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த மக்கள் மத்தியில ஆறுதல் சொல்லி கோகுலகிருஷ்ணன் கமிஷன் முன்னால நீங்க போய் சொல்லுங்கிறது உள்பட சொன்னோம். அங்க ஒரு 6 இஸ்லாமிய தீவிரவாதிகள் போலீசாரை எதிர்த்ததாகவும் அதனால நடந்த ஃபயரிங்ல கொல்லப்பட்டார்கள் சொன்ன ஒரு இடத்தை போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அங்க இருந்தவர்களால் போலீசாரை எதிர்த்து சண்டை போட்டிருக்கவே முடியாது. அந்த இடத்தினுடைய அமைப்பு உள்பட பல விஷயங்களை நாங்க பார்க்க முடிஞ்சது. ஃப்ரண்ட்லைன் மாதிரியான பத்திரிகையில இந்த மாதிரியான விஷயங்கள் விவரமாக வெளிவந்திருந்தது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் வன்முறை எந்த தரப்பிலிருந்து வந்தாலும், அது இந்துத்துவ வன்முறையாக இருந்தாலும், இஸ்லாமிய வன்முறையாக இருந்தாலும், கிறிஸ்துவ தீவிரவாதமாக இருந்தாலும் நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான். அந்த எதிர்ப்பு என்பது இந்த ட்ரஸ்ட் கிட்ட இருந்து வருமா அப்படிங்கறது. ஏன்னா இஸ்லாமிய தீவிரவாதம் வேற, சாதாரண இஸ்லாமிய மக்கள் வேறங்கிற வித்தியாசத்தை நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்லலன்னு சொன்னா, இந்த மாதிரி 4 வெடிவிபத்து குண்டு வெடிப்பு நடந்தால் இஸ்லாமிய மக்கள் அனைவருமே இங்க எதிரிகளாக கருதப்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் ஏற்படும். அதனால இந்த இப்படிப்பட்ட தீவிரவாதம் வன்முறையை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இறுதியாக முக்கியமானது இந்த கோவையில் நடந்த சம்பவம், அதை விட்டு இந்த சமுதாயம் சந்தித்த பிரச்சனைகள், இந்த சமுதாயம் பிற சமுதாயத்துக்கு மத்தியில் ஏற்பட்டக்கூடிய இடைவெளி, ஒட்டுமொத்த முஸ்லீம்களே ஒட்டுமொத்த பிற சமுதாய மக்களுக்கு எதிரிகளாக சித்தரிக்கப்பட்ட நிலைமை, இதுகளை எல்லாம் பார்த்து வேதனையோடு அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறாங்க. இப்ப கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு வருவோம். இதை எந்த முஸ்லீம் ஆதரிச்சான்? யாரும் ஆதரிக்கலாம் அந்த நேரத்தில். அதாவது இது அதிர்ச்சி ரொம்ப அடைஞ்ச முஸ்லீம் நல்லா வழங்கிக்கணும். நீங்க கோவையில் அந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்த உடனே மற்ற மக்கள் எப்படி நினைச்சிருக்கலாம்? ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது யாரு? பண்ணிட்டாங்க, என்னவுமா தெரியலையே, தேவையெல்லாம் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த மக்களுமே அதை நிறுத்தாங்க. கோயம்புத்தூர்ல போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, என்னது நியாயத்துக்கு 50 வருஷம் நாங்க பின்னுக்கு போயிட்டோம், இந்த 50 வருஷம் நாங்க பின்னுக்கு போயிட்டோங்கிறாங்க. இன்றைக்கு அன்னைக்கு உள்ள நிலைமை, பழைய நிலைமை அவங்க அடையிறதா 50 வருஷம் ஆகும். அவங்க அடையும் போது அதை விட மேல வேற சமுதாயம் 50 வருஷத்துக்கு மேல போயிடும். 50 வருஷத்துக்கு பின்னுக்கு போயிட்டோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சமுதாயம் முறை நொந்து போற ஒரு காரியம். எந்த முஸ்லீம் அரசியல் சமதை ஆதரிச்சாரா? லத்தீப் ஆதரிச்சாரா? அல்லது முஸ்லீம் தேசிய எம்எல்ஏக்கள் பல கட்சியில் இருக்காங்க, அவங்க ஆதரிச்சாங்களா? அல்லது முஸ்லீம் மதகுருமார்கள் யாராவது இப்படி ஒரு காரியம் கரெக்ட் தான் அறிக்கை விட்டாங்களா? எல்லாரும் கண்டிச்சு அறிக்கை விட்டாங்க. அறிக்கையில கண்டிச்சாங்க, நடவடிக்கையில கண்டிச்சாங்க, எல்லா வகையிலையும் டோட்டலா ஒதுக்குனாங்க. கோயம்புத்தூர்ல டோட்டலா ஒதுக்குனாங்க. ஆனா அது என்ன மக்களை எப்படி பார்க்கிறாங்கன்னு கேட்டா எல்லா முஸ்லீம்ங்கிற மாதிரி தான் பார்க்கிறாங்க. எப்படி பார்வை வருதுன்னு கேட்டா முஸ்லீம்கள் கூட இப்படித்தாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகி போச்சு. முஸ்லீம்கள் அதை ஆதரிக்கல, ஆதரிக்க மாட்டோம், ஆதரிக்க கூடாது. அது ரொம்ப தெளிவா இருக்குது. அதே நேரத்தில் ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்க சுட்டி காட்டின விஷயம் தான். இந்த நிலைமைக்கு சில பேர் ஆளானாங்கல்ல, ஆளாயிருக்கான். சில பேர் தூண்டப்பட்டு செத்தாலும் பரவாயில்லைன்னு ஒருத்தன் ஆயிருக்கிறானே, அவனை அதுக்கு தள்ளினதுக்குரிய காரணங்கள் இருக்குல்ல, அதுக்கு அவர்களை விட கவர்மெண்ட் குற்றவாளி. நான் சொல்லுவேன், அவர்கள் குண்டு வைத்தது குற்றவாளிகள் தான், எந்த சந்தேகம் இல்லை. அதை விட யார் குற்றவாளின்னு கேட்டா இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் குற்றவாளி. எப்படி குற்றவாளி? அதற்கு முன்னாடி ஒரு 19 பேரை போலீசாரை சுட்டு தள்ளினாங்க முஸ்லீம்களை. அதுக்கு இது பிப்ரவரி 14 நடக்குது. அது நவம்பர் 30 டிசம்பர் 1 நடக்குது. நவம்பர் 29 போலீஸ்காரர் செல்வராஜ் கொல்லப்படுறாரு. கண்டிக்கத்தக்கது, எல்லாரும் கண்டிச்சோம். அது கொண்டவனை குடிச்சு சுட்டு தள்ளி இருந்தா கூட பெரிய விஷயம் வந்திருக்காது.
அல்லது புடிச்சு நீதிமன்றத்தில் நிப்பாட்டி உயர்ந்தபட்ச தண்டனை எதுவோ அதை வாங்கி கொடுத்திருந்தா அதுல ஒரு விவகாரம் வந்திருக்காது. இந்த ஒருத்தன் எவனோ ஒரு ரவுடிகள் வந்து ஒரு போலீஸ்காரனை கொன்றதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எதிரிகள் மாதிரி ஆக்கி போனவன் வந்த, அதாவது எந்த அளவுக்குனாங்க 11 வயது பையனை அதுல ஒருத்தனை பாத்துக்கிறீங்களேன், இழுத்து சண்டை போடும்போது செத்தானா 11 வயசுக்காரன். 19 பேர்ல 11 வயசு பாலகன் ஒருத்தன். அவ 11 வயசு பாலகன் முறைக்கு போலீசாரால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 1000 கோடிக்கு அதிகமான முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டு சோபா சொன்னாங்களே, அந்த ஒரு கடை மாத்திரமே ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அரசாங்கத்தில் காட்டின கணக்கு பிரகாரம். அப்ப அந்த மாதிரி 1000 கோடி ரூபாய்க்கு மேல பொருளாதார இழப்பு ஏற்பட்டுச்சு. இந்த இழப்புக்கு வந்து கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? என்ன செஞ்சிருக்கணும்? இதை செய்தவர்கள் யாரோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஒரு நடவடிக்கையும் இந்த தேதி வரைக்கும் எடுக்கப்படலைங்க. இதெல்லாம் அவன் தூண்டப்பட்டான். எப்படி தயார்படுத்தப்பட்டான்னு கேட்டா 19 பேர் பண்ணாங்க இல்லப்பா, யாரு மேல கேஸ், யாருக்கு யாரெல்லாம் சுட்டு தள்ளினானோ அவனுக்கு அண்ணா விருது கொடுத்தாங்க. யாரு சுட்டு தள்ளுற காரணமா இருந்தார்களோ அந்த அதிகாரிகளுக்கு சிறந்த சேவை செய்ததாக அண்ணா விருது, அண்ணா பதக்கம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டுச்சு இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில், இந்த தமிழகத்தில் கருணாநிதி கலைஞருடைய ஆட்சியில இப்படி நடந்துச்சு. அவனுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு. சரி, போலீசாரே தப்பு செஞ்சிருக்கும் பொழுது இதுக்கு நியாயம் கிடைக்கிறதா இருந்தா மத்திய அரசுடைய சிபிஐ தான் விசாரிக்கணும். இந்த போலீஸை விசாரிச்சா நியாயம் கிடைக்காது. யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களே விசாரித்தால் நியாயம் கிடைக்குமா? சிபிஐ விசாரிக்கட்டும் சொல்லி நாங்க எவ்வளவு கோரிக்கை வச்சோம், போராடணும், மக்கள் எல்லாம் திரட்டி பார்த்தோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணல. அதுக்காக வேண்டிய தேர்தல் புறக்கணிப்பு அறிவிச்சோம். அதனாலேயே ஒண்ணும் இல்லாம போனுச்சு அது நிலைமை. அப்ப அதுலயும் நீதி கிடைக்கலங்க. சரி, அதுக்கு பிறகு கோகுலகிருஷ்ணன் கமிஷனை போட்டிருக்கிறேன், அவருக்கு தீர்ப்பு அளிச்ச பிறகு அது வந்து நான் நியாயம் வழங்குவேன்னு சொன்னாரு. அது பாருங்க, நான் சொன்னேன்னா அது வந்து எனக்கு வர்ணிக்கும் போது எனக்கு கண்ணீர் வந்துடும். அவ்வளவு கொடூரம். இந்திய வரலாற்றிலேயே ஒரு நீதிபதியாக இருக்க தகுதி இல்லாத ஒரு குப்பை எழுதிக்கு போடக்கூடிய ஒரு ஆள் இருப்பார்னு சொன்னால் அது கோகுலகிருஷ்ணன் தவிர யாருமா இருக்க முடியாது. அதுக்கு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டால் நான் சந்திக்கிறேன், நான் தயாரா தான் இருக்கிறேன், ஓப்பனா தான் சொல்றேன். அவ்வளவு மோசமான ஒரு நீதித்துறைக்கே ஒரு கருப்பு புள்ளியாக வந்தவர் கோகுலகிருஷ்ணன். எல்லா அக்கிரமங்களையும் நியாயப்படுத்தி அந்த அறிக்கையில சொல்றாரு. ஒரு சாம்பிள், நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. அந்த போலீசார் வந்து ஒருத்தனை சுட்டு கொள்றாங்க, துப்பாக்கினால சுட்டுட்டு அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கத்தியினால சுரண்டி அந்த குண்டு காயம் துப்பாக்கி சுட்டு தெரிஞ்சிருமா, சுரண்டி எடுத்துட்டு கத்தினால குத்தி செத்த மாதிரி செட்டப் பண்றாங்க. அதை 2 பேர் பாக்குறாங்க. இவர்கள் சாட்சி கூறுற வயதை அடையவில்லை, அதனால் நிராகரிக்கிறேன். இவர்கள் பின்னாடி திட்டமிட்டு யோசித்து இவர்கள் சொல்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன், அபிப்பிராயப்படுறேங்கிறார். பின்னாடி சொன்னாங்க அடுத்த வரியில சொல்றாரு, அதுக்கு முந்தின வரியில சொல்றாரு இவர்கள் சாட்சி கூறக்கூடிய வயது அடையல. எத்தனை வழக்குகள் 5 வயசு பையனுடைய சாட்சியத்தை கேட்டெல்லாம் கொலைகாரர்களுக்கு தூக்கு தண்டனை. திருநா 2லயே 5 வயது பாலகருடைய சாட்சி இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் ஏற்கப்பட்டிருக்கு. அப்ப இவர் என்ன தீர்ப்பு வழங்குறாரு? அழிச்சுன்னு தெரியுது. இவர் நீதித்துறைக்கு ஒவ்வொரு வரியும் இப்படி நான் விமர்சிச்சு அதை நானே எழுதிக்கிட்டு இருக்கிறேன். உணர்வுங்கிற பத்திரிகையில கோகுலகிருஷ்ணன் கமிஷனை அலசி நான் எழுதுகிறேன் ஒவ்வொரு இடத்துலையும். அது எழுதும் போது நான் கண்கலங்காமல் எழுதுனதில்லை. இப்படி ஒரு அநீதி உலகத்துல யாராவது செய்ய முடியுமா? ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருந்தவரால் இப்படி எல்லாம எழுத முடியும் அப்படி நினைக்கிற அளவுக்குங்க எல்லா சாக்கியத்தையும் இதே மாதிரி நிராகரிக்கிறார். அப்பதான் அவன் யோசிக்கிறான், நான் நியாயப்படுத்துறது நீ விளங்கிட கூடாது. இவன் 2-3 பேரா இருந்தவன் 180 பேர் ஆகுறான். எதை வச்சு ஆகுறான் தெரியுமா? பார் 19 பேரு நியாயம் கிடைச்சா, உனக்கு நீதி கிடைச்சா பார், அண்ணா பதக்கம் கொடுக்கறத பாடுறா, இந்த நாட்டில் உனக்கு நீதி கிடைக்காதுடா, ஏறுக்கு மாதிரி ஏதாவது பண்ணணும்டா, இப்படி என்று சொல்லிதான் அவன் ஈர்க்கப்பட்டான். அன்னைக்கே முடிச்சு இந்த 10 பேரையும் முடிச்சு உள்ள போட்டு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்த ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தால் அதுவும் நடந்திருக்காது, இதுவும் நடந்திருக்காது, எந்த குழப்பமும் இருக்காது. அப்ப இந்த அநீதி இழைக்கப்பட்டதுனால இவன் இஸ்லாம் இவனை தூண்டல, நல்லா விளங்கிக்கிறங்க, உணர்வு அவனை தூண்டுது, அவனுடைய வெறி என்ன. அதுல அவன் அண்ணனை இறந்தவன் இருப்பான். இந்த 188 பேர் இந்த கேஸ்ல இருக்கிறான்னா அவன் அண்ணன் ஒருத்தனா இருப்பான், அதுல அவன் மாமா ஒருத்தனா இருப்பான், ஒருத்தனுக்கு மச்சானா இருப்பான். நம்மள மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க, பண்ணுனது பரவாயில்லை, அவர்களுக்கு நடவடிக்கை உண்டா? இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட்டாச்சாங்க. பிப்ரவரி 14 நடந்த சம்பவத்துக்கு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, முதல் கட்ட சார்ஜ் ஷீட். அதுக்கு முந்தி நடந்த நவம்பர் நடந்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படல. எது முந்தைய இத்தனை முந்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படணும். இன்றைக்கு தேதி வரைக்கும் நவம்பர்ல நடந்த சம்பவத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கா? இல்ல. இதுதான் யதார்த்தமான நிலைமை. அப்ப இந்த நிலைமைக்கு காரணம் இவர்கள் 2வது குற்றவாளிகள் தான் நான் சொல்வேன். முதல் குற்றவாளி ஆட்சியில் இருந்தவர்கள், ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் ஒழுங்காக நீதி செலுத்தி இருப்பார்களே ஆனால் எங்க இளைஞர்களை இவர்கள் மூளைச்செலவை செஞ்சு இப்படி எடுத்துக்க முடியாது. இந்த 188 பேரை எடுத்துக்க முடியாது.
அவனுடைய பாதிப்பை சொல்லி தூண்டப்பட்டதனாலதான் அவன் அந்த மாதிரி வந்து அந்த இதான் சரிங்கிற நிலைமைக்கு ஆளானான். அவர்கள் தள்ளப்பட்டாங்க. ஒரு 4-5 பேருக்கு வேண்டாலும் இதுல ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம். இவனெல்லாம் வாழ்க்கை இழந்து நாளைக்கு வாழக்கூடிய பிஞ்சு கலைஞர் சட்டத்தில் சொன்னார், அது பால்வடிய முகங்கள், வாழ வேண்டிய முகங்கள் சொல்றாரு. அப்படிப்பட்டவங்க எல்லாம் என்னத்தினால அவங்க வார்த்தெடுக்கப்பட்டாங்கன்னா, அவன் அண்ணன், அவன் தம்பச்சி, அவன் அக்கா, அவனுடைய மாமன், அவன் மச்சான் உயிரையோ சொத்தையோ பொருளையோ இழந்திருப்பாங்க. அதை வச்சு தூண்டப்படுறாங்க, நீதி கிடைக்கல. அதனால நீதி வழங்கக்கூடிய ஒரு முறை நம்ம நாட்டில் இல்லாதனால இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அதுக்கு கூட இது வழி இல்லைங்கிறதுக்கு தான் நாங்க வந்து ஜனநாயக வழியில போராட்டம் பண்ணணும். மனித உரிமை கமிஷன் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போனோம். டெல்லி வரைக்கும் போய் சந்திச்சு வெங்கட செல்லையாவை சந்திச்சு ரெக்கார்டு இருக்க 7 கேசட்டுகளையும் 100கணக்கான ஆல்பங்களையும் கொடுத்தோம். ஒரு கமிஷன் போடப்பட்டதனால் எங்களால் ஒண்ணும் செய்ய முடியாதுட்டாங்க. இங்க ஒரு கமிஷன் போட்டிருக்காங்கல்ல, கோகுலகிருஷ்ணன் கமிஷன், அவர் அதுக்கு தான் போட்டார், போலீசாரை காப்பாத்துறதுக்கு தான் அதை போட்டார். இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்ட வடு இன்னும் எங்களுக்கு இருக்குது. ஆனா அதுக்கு வழி வன்முறை இல்ல, அதுக்கு வேற வழியில் நாங்க பாடம் கற்பிக்கணும். அவருக்கு ஜனநாயக வழியில மக்கள் சக்தி திரட்டி இவர் யாருங்கிறத மக்களுக்கு அடையாளம், அப்படித்தான் நாங்கள் எங்களுடைய வழிமுறையை செய்யணுமே தவிர அதுக்கு பரிகாரம் இது அல்லன்னு நான் இப்பவும் சொல்றேன். இவர்கள் என்ன நோக்கத்தை செஞ்சிருந்தாலும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த மனித நேயம் மலரணும், நமக்குள்ள நல்லிணக்கம் இருக்கணும். ஒரு மதத்தவர் என்பதற்காக இன்னொரு மதத்தவர் மீது பாரபட்சம் காட்டுவதோ வெறுப்பு காட்டுவதோ பகமை காட்டுவதோ இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக நம்ம எல்லாரும் வாழணும். அதற்கான பல முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வதில் ஒரு முயற்சி தான் இது. ஏன்னா இப்படிப்பட்ட சந்தேகங்களும் இஸ்லாத்தின் மீது வெறுப்பு காரணமா இருக்குது. இஸ்லாத்துல சேர்க்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு செய்யவே இல்லை. உங்களுக்கு அந்த இதனால இஸ்லாம் வெறுக்கிறீங்கல்ல, இஸ்லாத்தினுடைய ஒரு காரியத்தில் வெறுப்பு வந்தா இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது வெறுப்பு வரும். அந்த கசப்புகளை கலைந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம்.